ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மணி ஈஸ்ட் மூவி தான் பார்க்க போறோம். படம் பேர் என்னன்னா லோகன் லக்கி. இது 2017ல வந்தது. நம்ம வளவளன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஓன் வாய்ஸ் தமிழ் சேனல் புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஆளை காட்டுறாங்க. இவங்க வேற யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோ. பின்னாடி இருக்கிறது அவருடைய பொண்ணு. நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான பாட்டை அவங்க பொண்ணுக்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க பொண்ணு இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்கூலில் நடக்கிற ஒரு பாட்டு போட்டியில் கலந்துருக்கா. அதனால அவங்க அப்பா கிட்ட உனக்கு பிடிச்ச பாட்டு என்னப்பான்னு கேட்டுட்டு இருக்கா. அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும்னா, நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு பண வசதி அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோ பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேயே சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனுக்கு ஒரு ரீசார்ஜ் கூட பண்ண முடியாத நிலைமையில தான் நம்ம ஹீரோ இருக்காரு. அந்த ஃபோனில் இன்கமிங்கும் போகாது, அவுட் கோயிங்கும் போகாது. ஒன்றும் ரீசார்ஜ் பண்ணாமல் தான் இருப்பார் அந்த ஃபோனில். அப்பயே புரிஞ்சலாம் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பண வசதியில் கம்மியாக இருக்காருன்னு. அடுத்தோட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹீரோக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. அவங்க பொண்ணை மட்டும் எப்போனா ஒரு வாட்டி வாரத்தை ஒரு நாள் மட்டும் பார்க்க போகலாம். அதோட நம்ம ஹீரோ என்ன வேலை செய்கிறாருன்னு, இந்த டனல்குள்ளே நோண்டுவாங்க பார்த்தீங்களா குழி, அந்தமாரி ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பார். அப்போது அங்கே ஒருத்தன் உன்னை பாஸ் கூப்பிட்றாரு பாருன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போவான். சரி நம்ம ஹீரோவை எதுக்கு கூப்பிட்றாருன்னு போய் பார்க்கும்போது தாங்க தெரியுது, நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிட்டான். என்ன காரணம்னா, நம்ம ஹீரோக்கு கால் சரியாக வராதுங்க. கொஞ்சம் நொண்டி மாரி தான் நம்ம ஹீரோ. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசில் ஃபுட்பால் விளையாடி இருக்கும்போது அவருக்கு காலில் அடிபட்டிருக்கும். அதனால் அப்பத்துலேருந்து அவர் கால் கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடப்பார். அப்படியே அவனுக்கு ஒரு தம்பியும் இருக்கார். அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் கை ஒன்று போயிட்டுருக்கோம். என்ன காரணம்னா, அவர் ஆர்மியில் இருக்கும்போது ஒரு துப்பாக்கி சூடில் அவர் கையும் போயிட்டுருக்கோம். அண்ணன் தம்பி 2 பேரும் பற்றியும் பார்த்தாச்சு. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அந்த தங்கச்சி என்ன வேலை செய்கிறான்னா, இந்த பியூட்டி பார்லரில் வேலை செஞ்சுட்ருக்கா. நம்ம ஹீரோ எப்போனா ஒரு வாட்டி அவர் தங்கச்சியை பார்த்துட்டு வருவார். அப்படியே தி லோகன் லக்கின்னு இந்த படத்தோட டைட்டிலும் போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ அவன் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம குடும்பமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம குடும்பத்து மேலே ஏதோ சாபு எதுனா இருக்குமோ பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே 3 பேர் கோமாளித்தனமாக வராங்க. அதில் ஒருத்தர் ரொம்பவே பந்தா பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு கூட 2 பேர் ஜாலராக தட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தம்பியை பற்றி கொஞ்சம் ஒரு மாதிரியாக கலாய்க்க ஆரம்பிப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சரியான கோவம் வருது. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவன் கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்து பட்டுன்னு அவன் நடிக்க ஆரம்பிச்சிடாரு. அதோட நம்ம ஹீரோவை மீதி இருக்கிற 2 பேரும் அடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோட தம்பி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சரக்கு பாட்டு இருக்கும், அதில் தீ பற்ற வச்சு அவங்களுடைய காரையை பற்ற வச்சிடுவார். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து காலிஃப்ளவர் அப்படி சொல்லிட்டு போவார். நம்ம ஹீரோ தம்பி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு, இப்போ நீ காலிஃப்ளவராக சொன்ன அப்படின்னு கேட்பான். அது என்ன கதைன்னு போக போக தான் சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டில் நம்ம ஹீரோட தம்பி மட்டும்தான். தம்பி ஏஞ்சி வந்து சவுத்தில் பார்த்தா ஏதோ ஒன்று ஒட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தா ராபரி பற்றி போட்டிருக்க. அதனால் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, அண்ணன் எங்கேயோ போய் கொள்ளடிக்க போகிறான்னு. அடுத்தோட நேற்று ஏன் காலிஃப்ளவர் சொன்னேன் அப்படின்னு அவன் அண்ணன் கிட்ட கேட்பான். அவன் அண்ணன் எதுவுமே சொல்ல மாட்டான். நீ போன வாட்டி காலிஃப்ளவர் சொல்லும் போது எனக்கு 13 வயசு, அப்போ நான் ஒருத்தனை அடித்தேன், அதனால நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன். இப்போ திருப்பும் சொல்கிற, அப்போ திருப்பம் நான் ஜெயிலுக்கு ரெடி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன் அண்ணங்காரன் ஒன்று சொல்கிறான். இல்லை நம்ம ஒரு இடத்தாண்ட கொள்ளையடிக்க போகிறோன்னு. அதுக்கு தம்பி என்ன சொல்கிறான்னா, என்னாலாம் முடியாது ஃபஸ்ட்டு சொல்லுவான். அடுத்தது ஒத்துப்பான். அண்ணங்காரன் சொல்கிறான் எங்கே கொள்ளையடிக்க போகிறோன்னு. ஸ்பீடுவேன்னு ஒரு இடம் இருக்குது, வேறு எந்த இடமும் இல்லை. நம்ம ஹீரோ ஒரு டனலில் வேலை செஞ்சுருப்பான் பார்த்தீங்களா, அது பக்கத்திலே தான் அந்த ஸ்பீடுன்னு ஒரு இடம் இருக்கும். அது கீழே பல கோடிக்கணக்கில் காசு இருக்கும் அப்படின்னு அண்ணங்காரன் சொல்லுவான். அதுக்கு தம்பிக்காரன் கேட்பான், அங்கே எப்படி காசு இருக்கும்னு. அதுக்கு அண்ணங்காரன் சொல்லுவான், அங்கே நடக்கிற சேல்ஸ்லாம் மொத்தம் கீழே அனுப்பி வைப்பாங்க, அந்த காசு தான். அதோட அங்கே பல ஏடிஎம் அந்த மாரிலாம் இருக்குது, அதோட காசும் இங்கே தான் வந்து வீயும் அப்படின்னு சொல்லி முடிப்பான். அதுக்கு தம்பிக்காரன் கேட்குறான், சரி நம்ம 2 பேர்னால இது தனியாக முடியாது, இது புதுசாகவும் இருக்குது, அதனால யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டே ஆகணும். அதுக்கு சொல்ல அண்ணன்காரன் என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி போட்டாச்சுப்பா, நீ வாப்பா என் கூட அப்படின்னு ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலில் பார்த்தா ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் பேர் ஜோயி பேங்க். இவனை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ பெரிய ராபரி இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணி முடிப்பான். அதனால் இவனை தேடி போகிறாங்க நம்ம ஹீரோவோட தம்பியும். இவங்கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க பிளானு. அதுக்கு அந்த ஜோயி பேங்க் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட பணம் இருக்குப்பா, இனிமேல் நான் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நீ பணம் இருக்குது உன் தம்பி கிட்ட சொன்னல, இல்லை அவன் வாயை மூட்டு இருந்தால் பரவாயில்ல, அவன் ஒய்ஃபு கிட்ட சொன்னான், அதனால அவன் ஒய்ஃபு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிடுச்சு பணத்தை எடுத்துடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜோயி பேங்கை நம்பவே மாட்டான். டேய் நீ நம்ம கட்டிப்போ, நீ ஒழிச்சு வச்ச படம் எனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் நியூஸில் வந்தனால தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது தான் ஜோயி பேங்க்கு புரியுது பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான்னு. அடுத்து ஜோயி பேங்க் என்ன சொல்கிறேன்னா, நான் ஜெயிலில் இருக்கேன், நான் இன்னும் வெளியே வரத்துக்கு 1 வருஷம் மேலே ஆகும், நம்ம என்னால் இப்போ முடியாது, நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் வெளியே வந்துட்டு போயிருக்கணுமா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா,
இன்னும் 3 மாசத்துல எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வெளிய வர முடியாதுடா அப்படின்னு ஜோய் பெக்கு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னை வெளிய வர வைக்கிறதே என்னோட பொறுப்பு. நான் உன்னை வெளிய வர வைக்கிறேன் அப்படின்னும். அந்த ஜோய் பெக் என்ன சொல்லுவான்னா, ஆனா நம்ம 3 பேர்னால மட்டும் இத பண்ண முடியாது. என் 2 பிரதர்ஸ்ட்டயும் சொல்லு. நம்ம 5 பேரா பிளான் போட்டு எடுக்கலாம் அப்படின்னுவான். நம்ம ஹீரோவும் அந்த 2 பிரதர்ஸ சந்திக்கலான்னு போவான். ஃபர்ஸ்ட்டு அவன் ஒத்துக்கவே மாட்டான். அடுத்தது உங்க அண்ணன் தான்டா சொன்னான் உங்கள பார்க்க சொல்லி அப்படின்னுவான். அடுத்தது அந்த 2 பிரதரும் அவங்க அண்ணன சந்திக்கலான்னு போறாங்க. அவங்க அண்ணனும் நம்ம 5 பேரும் சேர்ந்து பெரிய பிளான பண்றோம், தூக்குறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பார் போல. அவன் தம்பிகிட்டயும் சொல்றான். அந்த தம்பிக்காரன் என்ன பண்றான்னா, அவன் கார் எடுத்துட்டு போய் ஒரு ஸ்டோர் ரூம் மாரி இருக்கு. அங்க எடுத்துட்டு போய் கார விட்டு பெரிய ஒரு சம்பவமே பண்ணி விட்டுருவான். அதனால நம்ம ஹீரோவோட தம்பிக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை. நம்ம ஜோய் எங்க இருக்கானோ அதே ஜெயில்ல தான் நம்ம ஹீரோவோட தம்பியும் இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ ஒரு இடத்தாண்ட கேக் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் மாரி தெரியுது. என்னப்பா நெத்தியில காயம், வாப்பா உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேன் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் போகிறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு உங்கள் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு. எங்கெங்கப்பா ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறது, இந்த கேரவனில் தான்ப்பா காசு டொனேஷன் பண்ணிகிட்ருக்கோம், வந்தால் ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோட தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, பெரிய பெரிய வண்டுலாம் இருக்குது, அதுக்கெலாம் கலர் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கா. இது என்ன காரணமே தெரில, எதுக்கு அடிச்சிட்ருக்கான்னு. அப்படியே மறுநாள் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேலை செஞ்சார் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட்டு எடுத்துகிட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது அவர் ஆஃபீஸர் இருக்கார். அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் இது முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ இன்னும் ஒரு 3 வாரம் கழிச்சு தான் இந்த பிளான் நடத்தலாம்னு நினச்சாரு. ஆனால் இன்னும் ஒரே வாரத்தில் பண்ணோன்னு இருக்குது நம்ம ஹீரோ. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஜோயிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. ஒன்று ஒரே இடத்துல நம்ம கடத்த போகிறோன்னு. அப்படியே கட் பண்ணி நாள் காட்டுறாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன், ஒரு வேலெட் இருக்கும், அதில் தான் மொத்த பணமும் வியோன்னு. அந்த பணத்தெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவ தான் இவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். யாரோ ஒருத்தர் பார்சலில் கேக் கொடுத்துருக்காங்க. யார் கேக் கொடுத்தாங்க கூட தெரில. எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துட்ருப்பா. அப்போது ஒருத்தர் உங்களை வெளியே கூப்பிட்றாங்கன்னு வெளியே போய் பார்ப்பா. அப்போ பார்த்தா அவரோட கார் அப்படி நொறுங்கி போயிருக்கு. யார் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அது பார்த்துட்டு திரும்ப மேலே வரலாம், கேக்கு சாப்பிட்லான்னு நினைக்கும் போது பார்த்தா வேலெட்டே மூடிட்டு இருக்கு. ஐயோ கேக்கு போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு போயிடுவா. அப்படின்னு நைட்டு காட்டுறாங்க. இந்த பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேலெட் போகிற பழுப்பில் நம்ம ஹீரோவோட தங்கச்சி அந்த பூச்சிக்கு பெயிண்ட் அடிச்சிருவா பார்த்தீங்களா, அந்த மொத்த பூச்சி அந்த வேலெட் போகிற பழுப்புலேயே போட்டுடுறாங்க. மறுநாள் அந்த வேலெட்டை திறக்கிறாங்க. பார்த்தா ஒரே கரப்பாம்பூச்சியாக இருக்குது. அதனால இந்த பூச்சி சாவடிக்கிற மருந்து 2 பேரும் வந்து அடிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்லை, அந்த பிரதர்ஸ் தான். அந்த பிரதர்ஸ் பூச்சி மருந்துலாம் அடிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு ஃபோன் போட்டு, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், அங்கே நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சிக்கும் சரியான சந்தோஷம்னே சொல்லலாம். அடுத்தது அந்த ரேஸ் நாளும் நடக்குது. இவங்க கொள்ளையடி அடிக்கிற நாளும் இதே நாடு தான். நம்ம ஜோய் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜோய் இங்கேருந்து வெளியே போயிட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு இவங்க அடியாளிக்கிட்டலாம் சொல்லிடுறாங்க. இவங்களே ஓகே பாஸ்ன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜோய் ஒரு நல்ல பிளான் போடுறாரு. இரும்புற மாரி இரும்பி ஒரு வாங்கி எடுத்துறாரு. அதனால நம்ம ஜோய் அங்கே ஜெயிலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே சேர்த்துருவாங்க. நம்ம ஜோய் எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லும்போது அவங்க முடியாதுன்னுவாங்க. இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட தம்பி ஹெல்ப் பண்ண வருவோம். அவங்களும் சரி தானே, இங்கே தானே இருக்காங்க, எப்படி வெளியே போக முடியும்னு அவங்களும் போக சொல்லிட்டுருவாங்க. நம்ம ஜூயும் நம்ம ஹீரோட தம்பியும் இங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. வெளியே ஒரு வேன் இருக்கும், அதில் ஒரு பலகை மாதிரி வச்சு அதுக்கு அடியிலே பூந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அந்த ஜூய் அடிகாலெலாம் மாற்றி மாற்றி 2 பேரும் அச்சுன்னு மாய ஆரம்பிச்சிடறாங்க. அங்கே பார்த்தா போலீஸ் தடுக்க வரும். அந்த போலீஸை பிடிச்சி அடித்து அங்கேயே பிணக்கைதே பிடிச்சிருவாங்க போலீஸை. கட் பண்ணி அந்த 2 பிரதர்ஸை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பீடு போகல அந்த பவர் ஜென்ஸில் பாம் போட்டு பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால அங்கே மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே லாக் ஆகி நின்றோம் எல்லாமே. நம்ம ஹீரோவும் உள்ளே போயிடுவார். டனலுக்குள்ளே போகிறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம ஹீரோ ஆல்ரெடி டனலில் வேலை செஞ்சவர் தானே, அதனால் அந்த பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிடுவார். அடுத்தது மேலே அந்த ரேசரை காட்டுறாங்க. ரேசரை பார்க்கும்போது தான் தெரியுது இவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ அடித்து அமைச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவனே தான். கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாரும் கோரிக்கை வச்சுக்கிறாங்க. ஒரு லெட்டரில் நிறைய கோரிக்கை இருக்குது. அதில் நிறைய கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க. ஒரு கோரிக்கை என்னன்னா, எனக்கு சாப்பாடு சரியாக இருக்கணும் ஒரு கோரிக்கை இருக்கும். அது என்ன சொல்கிறேன்னா, வார்டன் கண்டிப்பாக அடுத்த வாட்டிலேருந்து சாப்பாடை ஒழுங்காக போட்டுருன்னு. இன்னொன்று கோரிக்கை வார்டனால் நிறைவேற்ற முடியல. என்ன கோரிக்கைனா, எங்கள் எல்லாருக்கும் ஃபோன் வந்தாகணும் அப்படின்றான். வார்டன் என்ன சொல்கிறான்னா, ஜெயிலில் இருக்கிறவங்களாம் ஃபோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜெயிலில் இருக்கவங்க என்ன சொல்கிறான்னா, நான் என்னாலாம் இந்த கதவை திறக்க முடியாது அப்படின்வான். அப்படியே கட் பண்ணி அந்த ஜோயை காட்டுறாங்க. ஜோயும் நம்ம ஹீரோவோட தம்பியும் கரெக்டாக நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தாண்ட வந்துடுவாங்க. இந்த பழுப்பு மூலம் தான் காசு போயிட்டுருக்கும். அதில் ஒரு பழுப்பு வச்சா போதும், அந்த பழுப்பில் இருக்கிற காசுலாம் இந்த சைடு வரும்.
அதேமாரி ஒரு மினி பாம் மாரி நம்ம ஜோயி அதுக்குள்ளே போடுவான். ஃபர்ஸ்ட்டு டைம் போடுவான். அங்க பார்த்தா எரர்ன்னு வரும். ஆனா ரிப்பீட்டா அந்த பாம் ரிட்டர்ன் வந்துரும். வெடியாது. 2வது வாட்டி திருப்பும் ஜோயி அந்த பாம் போட்டு பார்ப்பான். கரெக்ட்டா அந்த டைம்ல வெடியும். வெடியிற புகையெல்லாம் அந்த பணத்த போடுவாங்க பார்த்தீங்களா? அதுலேருந்தே வெளிய வரனால ஸ்பீடு வேல இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லிடுவாங்க. அவங்களும் 2 ஆள் நாங்க கீழ அனுப்புறோம்னு சொல்லி கட் பண்ணி வச்சுருவாங்க. கட் பண்ணி ஜெயில்ல காட்டுறாங்க. ஜெயில்ல ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அந்த இரும்பு பிளாஸ்டிக்லாம் எடுத்து ஏதோ ஒரு பெரிய திட்டத்த பண்ணலாம்னு நெனைக்கிறாங்க. கட் பண்ணி ஸ்பீடு வேல காட்டுறாங்க. 2 செக்யூரிட்டி கீழ அனுப்பிச்சிருக்காங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோ டீம காட்டுறாங்க. அவங்க நெனச்ச மாரி பணம் வர ஆரம்பிச்சுச்சு. எல்லாம் பையா பணத்த ரொப்பிட்டுருக்காங்க. அப்படியே எடுத்த பணத்தெல்லாம் ஒரு வண்டியில போட்டு வெளிய எடுத்துன்னு போலான்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா அந்த 2 செக்யூரிட்டி இந்த வண்டிய பார்த்துறாங்க. என்னன்னு கேட்கும்போது, அவங்க 2 பேரும் குப்ப. நம்மளனா எடுத்து பாருங்கன்னோனே, குப்பைய யார்றா நோண்டுவாங்க? நீங்க போங்கன்னு அந்த 2 செக்யூரிட்டிய தொரத்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த 2 பேரையும். அடுத்தது வெளிய போலான்னு பார்த்தா, அந்த கேட் ஒர்க்கே ஆக மாட்டேது. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அடுத்து அந்த 2 செக்யூரிட்டி புகை ஒரு இடத்தாண்ட வருது. அது பார்த்துட்டு ரூம்குள்ள பார்த்தா, ஒருத்தன் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான் திமிரா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ "டேய் ஜோயி போனவன் எங்கடா ஆள காணோம்? இவ்வளோ லேட் ஆகுது" அப்படின்னு நம்ம ஜோயை பத்தி கேட்க, நம்ம ஜோய் "இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு" கிளம்புவான். பார்த்தா அந்த ஸ்டெக்கான இடத்தாண்டே நின்னுட்டு இருக்காங்க 2 பேரும். நம்ம ஜோயும் எவ்வளோ ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தமா அது ஓப்பனே ஆக மாட்டேது. நம்ம ஹீரோ "என்னடா இவங்க 3 பேர் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு" அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே ஏறும்போது பார்த்தா, அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோவ மடக்குவாங்க. நம்ம ஹீரோவ எங்கேருந்து வரேன்னு கேட்பாங்க. இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்துருவாரு கரெக்ட்டா. வந்தா அங்க 3 பேர் நின்னுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஏதேதோ ட்ரை பண்ணி கடைசியா அந்த கேட்ட ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த காச வெளிய எடுத்துட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி கீழ சைடு காட்டுறாங்க. இந்த பையன் போல ரேஸ்ல தோத்துட்டான் போல. அவன புடிச்சு திட்டிட்டு இருக்கான். அப்போ கரெக்ட்டா நம்ம ஹீரோட தம்பி அங்க பார்த்தோனே, "நீ எங்கடா இங்க?" அப்படின்னுவான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கட் பண்ணிட்டு மேல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் வந்த வேலையும் முடிஞ்சிச்சு. அடுத்து ஜெயில காமிக்கிறாங்க. குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பார்த்துட்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க வத்துக்குச்சி வச்சு அந்த பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே பற்ற வச்சுருவான். அதனால செக்யூரிட்டி அலார்ம் அடிக்க ஆரம்பிச்சனால டேரெக்டாக 911 கால் போயிடுது. அங்கே ஃபயர் சர்வீஸும் வருது. அங்கே பார்த்தா நம்ம ஜூயும் நம்ம ஹீரோவோட தம்பியும் இருப்பாங்க. அந்த ஃபயர் சர்வீஸ்க்குள்ளே ஏறிடுறாங்க. இது எல்லாம் நம்ம ஜூயோட பிளான் நல்லாவே புரியுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட தங்கச்சியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு இன்னைக்கு தான் பாட போகிறா. அப்பா வரலையான்னு கேட்கும்போது, இல்ல வரல இல்லன்னு நம்ம ஹீரோவோட தங்கச்சி சொல்லுவான். அதெல்லாம் நம்ம ஹீரோ லைன்ல கேட்டு தான் இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுவார்னு சொல்லலாம். அடுத்து அந்த டாக்டர் நம்ம ஜோய் இங்கே தான் இருக்கிறான்னு பார்க்கலாம் நம்ம பார்த்தா நம்ம ஜோய் கரெக்டாக பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஜோய் நல்லபடியாக சக்ஸஸாகவும் அந்த பிளானை முடிச்சிட்டாரு. அந்தமாரி கரெக்டாகவும் ஒரு ராபரியும் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோவோட பொண்ணு பாட வரும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துடுவான். அதனால் நம்ம ஹீரோவோட பொண்ணும் சந்தோஷப்படுவான். நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுவான். அதேமாரி நம்ம ஹீரோவோட பொண்ணு தான் அந்த பாட்டில் ஜெயிச்சிச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது நம்ம ஹீரோ ஏதோ யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸ் வருது. ஸ்பீடு வேலேருந்து எடுத்த மொத்த காசும் ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஒரு வண்டியில் இருக்குதுன்னு. நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னு தெரியல. மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரு வண்டியில் வச்சுட்டு இருக்காரு. அதனால நம்ம ஹீரோவோட தங்கச்சி எல்லாருமே சோகமாக இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கொள்ளடிச்ச இடத்தாண்ட காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு இடத்தாண்ட வேலை செஞ்சார் பார்த்தீங்களா, அந்த சீஃப் கிட்ட இங்கே யார் யார் வேலை பார்த்தாங்க எனக்கு லிஸ்ட்டு வேணும்னு சொல்லும்போது, அவ்வளோ பேர்லாம் வேலை பார்க்கல, வெறும் 40 பேர் தான் வேலை பார்த்தாங்க. அதில் ஒருத்தனை நாங்கள் இடையிலே தூக்கிட்டோங்க. அந்த ஒருத்தன் யாருன்னு கேட்கும்போது அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அதனால அந்த லேடி நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் சந்தேகப்படுற மாரி தெரியுது. கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோட தம்பி ஜெயிலேருந்து வந்துடுறான். அவன் வீட்டுக்கு வந்துட்டு பேருக்கு அண்ணன்கிட்ட எதனா பேசினியான்னு கேட்பான். அது தங்கச்சி எதுவுமே சொல்ல மாட்டா. அப்படியே கட் பண்ணி அந்த லேடியை காட்டுறாங்க. அந்த லேடி எங்கே வந்திருக்கானா, அந்த ஜெயில் வார்டனை சந்திக்கலாம் வந்திருக்கான். அந்த லேடி என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோட தம்பியும் ஜோவி தான் அந்த திருட்டை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வார்டன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஜெயிலேருந்து அவங்க வெளியே போய் திருடிட்டு திரும்ப ஜெயிலுக்குள்ளே வந்துட்டாங்க சொல்கிறியா, இந்த கதையில் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு ஜெயில் வார்டன் உறுதியாக சொல்கிறான். ஆனால் அந்த போலீஸுக்கு வந்து நம்ம ஜோயும் நம்ம ஹீரோட தம்பியும் தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அந்த வார்டன் சுத்தமாக நம்பவே மாட்டான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஜோயை காட்டுறாங்க. நம்ம ஜோயை ரிலீஸ் ஆகிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோட தம்பியை சந்திக்கலாம் வந்திருக்கான். நம்ம ஹீரோட தம்பிக்கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணான் நம்ம ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோட தம்பி எனக்கு தெரியல அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். கொஞ்ச நாளும் கிடக்குது. நம்ம ஜோய் உட்காந்து இருக்கும்போது வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு நம்ம ஜோய் பின்னாடி போய் பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த மண் தோண்டுவோம் பார்த்தியா, அது இருக்குது. அது இருந்தவனே நம்ம ஜோய்க்கு ஏதோ ஒன்று தோணுது. அப்போ தோட்டத்துக்கு முன்னாடி போய் ஒரு இடத்துல நோண்டிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா இது கருப்பாக ஒரு பை கிடைக்குது. என்னன்னு பார்த்தா பணமாக இருக்குது. இப்போ வைக்கிறாங்க பாருங்க ஒரு சரியான ட்விஸ்ட்டு. என்னன்னா நம்ம ஹீரோக்கெல்லாம் மொத்த பணமும் அடிக்கலாம் நம்ம ஹீரோக்கு ஆசை இல்லை. கொஞ்சம் பணம் மட்டும் அடித்தா போதும். மொத்த பணமும் அடித்தா எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கணும்.
கொஞ்சம் பணம் அடிச்சா கொஞ்சம் மாசத்துல நின்றும்னு நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் பணம் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. இது வந்து ஜோவோட பிரதர்ஸ்க்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னா ஏன்னா ஏடாகூடமா சொதப்பிடுவாங்கன்னு. ஒரு சீன்ல வந்து அந்த கேட்டு தொறந்திருக்காது பார்த்தீங்களா? அப்போ வேணும்னு தான் நம்ம ஹீரோ அமுச்சிருப்பாரு. நம்ம அந்த கேட்ட தொறக்காத மாரியும் நம்ம ஹீரோ தான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ரிட்டர்ன் வரமாட்டாங்கன்னு. அந்த சீன்ல நம்ம ஹீரோவோட தங்கச்சிய வர வச்சு, தனியா அவங்க ஒரு பையில காசு எடுத்து, அதில ஜிபிஎஸ் ட்ராக்கும் எடுத்து வச்சு, அது குப்பை தொட்டில போட்டுருவாங்க. அந்த குப்பைலாம் எடுத்துட்டு போய் ஒரு மலை ஓரமா போடுவாங்க. அதில ஜிபிஎஸ் ட்ராக் இருக்கிறனால, நம்ம ஹீரோனால அழகா கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஹீரோ எப்படி யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டு. இத நான் படம் பார்க்கும்போது கண்டிப்பா எதிரே பார்க்கல. அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் தம்பி கூட சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு சீன்ல இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களும் நம்ம ஹீரோவ லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து நம்ம ஜூயும் நம்ம ஹீரோட தங்கச்சிய லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே இந்த படம் ஒரு ஹேப்பி எண்டிங்கோட முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான படத்தில் சந்திப்போம். பாய்.